வேதத்தை எடுத்துக்கொள்ள லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 29 முதல் 38 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 19 29 முதல் 38 வரை உள்ள வசனங்கள். அவர் ஒலிவமலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றாய் தெரிந்த பழகின வார்த்தைகள். கடந்த நாளில் ஆவியானவர் இதை தியானிக்க வைத்தார். தியானிக்கும் போது இடைப்பட்ட வார்த்தைகளை தான் இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நமக்கு நன்றாய் தெரியும், இது தற்செயலாய் நடந்த காரியங்கள் கிடையாது. சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையின் நிறைவேறுகிற காரியங்கள் தான் இந்த சம்பவம். ஆமென். இதோ ராஜா வருகிறார், கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வருகிறார் என. ஆமென். இந்த சம்பவம் நடப்பதற்கு 200 300 400 ஆண்டுகளுக்கு முன்னதாக சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதின வார்த்தைகள். மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலும் இதே சம்பவம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 5வது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. உரைக்கப்பட்டது நிச்சயமாக நிறைவேறும். உரைக்கப்பட்டது நிச்சயமாக நிறைவேறும். இந்த கழுதையை குறித்து சொன்னது இந்த கழுதைக்கு தெரியாது. ஏமே, ஆனா சொன்னது கர்த்தரானதுனால நிச்சயமா இது நிறைவேறும். இந்த கழுதையை குறித்து சொன்னது இந்த கழுதைக்கு தெரியாததுனால இந்த கழுதை ஆமேன்லாம் சொல்லாது. ஆனா உரைக்கப்பட்டது நிச்சயமாய் நிறைவேறும். ஆனா நம்மை குறித்து சொன்னது நமக்கு தெரியும். நம் காதுகள் கேட்க பண்ணி இருக்கிறா, நம்முடைய இருதயத்தில் தோன்ற பண்ணி இருக்கிறா, வேதத்தை திறக்கும் போது பார்க்க பண்ணி இருக்கிறா. எத்தனை பேர் சொல்ல முடியும், இன்று என் வாழ்க்கையில் நடப்பது அனைத்துமே எனக்கு உரைக்கப்பட்டது நிறைவேறுவதற்காக என்று சொல்லுகிறவர்கள்? கம் ஆன், நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். உரைக்கப்பட்டது நிறைவேறும். இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு எழுத்திலையுமே சத்தியம் மட்டும்தான் உண்டு, பொய் கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, பைபிள் பொய் கிடையாது. பைபிள்ல பொய் கிடையாது. ஏமே, பைபிள் பொய் கிடையாது. பைபிள்ல பொய் கிடையாது. சிலர் பார்த்திருக்கீங்களா, அவங்க நல்லவங்களா இருப்பாங்க இல்ல, அவங்க கூட இருக்கிறவங்க சில சொல்லுவாங்கல்ல, இந்த பைபிள்ல பொய் கிடையாது. இதுல பொய் இருந்திருக்குமானால், இது என்னைக்கும் இல்லாமலே போயிருந்திருக்கும். இன்று வரைக்கும் வேதம் நிற்க ஒரே காரணம் என்ன தெரியுமா? இதில் இருக்கிற எழுத்துக்கள் சத்தியமானது. சத்தியமானது. ஆமென். பொய் சில நேரத்தில் ரொம்ப பிரகாசிக்கும், ஆனா அணைஞ்சிரும். சத்தியம் மங்குனது போல இருக்கும், ஆனா அணையாது. உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இவை எல்லாம் நடந்தது. சாரிபாத்தில் இருக்கிற விதவை, அவளுடைய மகன் வியாதிப்பட்டு மரண தருவாய் அடைந்து மூச்சற்று கிடக்கிறான். இப்பொழுது அவள் வந்து எலியாவின் இடத்துல சொல்றா, ஏன் இப்படி நடந்துச்சு, எதுக்காக நீங்க வந்தீங்க, அன்னைக்கு நாங்க செத்து இருந்தா இப்படி புலம்ப ஆரம்பிக்கிறார்.
வேதனை நம்ம எப்படி பேச வைக்கணும்னு நமக்கு தெரியாது. நெருக்கம் நம்ம எப்படி பேச வைக்கணும்னு நமக்கு தெரியாது. ஆமென். அவர் சொல்ற பையன் எங்க, அவனை தூக்கிட்டு நேர மேல வீட்டில் போய் அவனுக்கு மேல முகம் குப்புற விழுந்து கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி எலியா கெஞ்சுகிறான். அப்பொழுது ஆவி அவனுக்குள்ளே பிரவேசிக்க அவன் உயிர் பெற்று திரும்பி வரும்போது எலியா வந்து சொல்ற, அவன் சாகவில்லை, அவன் உயிரோடு இருக்கிறான். அப்படி சொல்லும்போது அந்த ஸ்திரீ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 17:24. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை, உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். சூழ்ந்திருக்கிறவங்க அறிந்து கொள்வாங்க, இவன் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை உண்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். எலியாவின் வாயில வார்த்தையை போட்டது யாரு? கர்த்தர். ஏன் எலியாவின் வாயில கர்த்தர் வார்த்தையை போட்டார்? யார் இந்த எலியா? 17:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்ப கர்த்தருக்கு முன்பாக எவன் நிற்கிறானோ அவனுக்கு தேவன் வார்த்தையை கொடுக்கிறார், அவனுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வார்த்தை உண்மை என்பதை சூழ்ந்திருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வார். தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படி இப்படி எல்லாம் சம்பவித்தது. யோசேப்பின் வாழ்க்கையில சம்பவித்த அனைத்தும் வேதனையானவைகள். ஆனால் எதற்காக அப்படி சம்பவித்தது? தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படி. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, அதாவது கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை உடைய தேவ பிள்ளை, ஆமென், நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் வார்த்தை நிறைவேறதுக்காக நடக்குது. ஆமென் சொல்லுங்க. வார்த்தை நிறைவேறுவதற்காக. இயேசுவை பிடிக்கிறதுக்கு வராங்க. இயேசுவை பிடிக்கிறதுக்கு வரும்போது ஆல்ரெடி ஆண்டவர் கேட்கிறார், எல்லாரும் பட்டயம் வச்சிருக்கிறீங்களான்னு கேட்கிறார். ஆமா ஆண்டவரே. இப்போ இயேசுவை பிடிக்க வந்ததும் பேதுரு கத்தி எடுத்து ஒருத்தன் காதை வெட்டுவான். வெட்டினதும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. மத்தேயு 26:54. அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். எப்படி நிறைவேறும்? எப்படி நிறைவேறும்? பேதுருவே, நீ விரும்புகிறபடி நான் இப்போ செய்வேனானால். பேதுரு விருப்பம் என்ன? இவரை இப்போ யாரும் பிடிக்க கூடாது. அதற்காக தன் அறையில் இருக்கிற கத்தி எடுத்து வெட்டுறான். இவரை யாரும் கை வைக்க கூடாது. பேதுருவே, நீ விரும்புகிறபடி இப்ப நான் செய்வேனானால். இப்படி நடக்கும்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எப்படிப்பா நிறைவேறும்? இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்னன்னா, நான் விரும்புகிறபடி அவர் செய்ய மாட்டேங்கிறார். கொஞ்சம் முன்னாடி முதல் ஆராதனை முடிந்ததும் எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. அவங்களுடைய வேதனை என்னன்னா, நான் விரும்பி கேட்கிற காரியத்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், உன் கத்தியை உரையிலே போடு, உன் விருப்பத்தை உரையிலே போடு. இல்ல ஆண்டவரே, இருக்கு ஆண்டவரே, எனக்குள்ள 1000 விருப்பங்கள் இருக்கு ஆண்டவரே. ரைட்டுப்பா, நீ சொல்றது நியாயம்தான், உன் விருப்பம் சரிதான். ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? அப்ப என் விருப்பம் ஏன் ஆண்டவர் நிறைவேற்றவில்லை என்றால், அவருடைய விருப்பமாகிய வேத வாக்கியங்கள் என் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஆபிரகாம் அபிமலேக்குக்காக ஜெபிக்கிறான். உடனே கர்த்தர் கேட்டருளி அந்த வீட்டில் அவனுடைய மனைவி பிரசவிக்கும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணுகிறார். ஆனா வேதனை என்னன்னா, ஆபிரகாம் வீட்டில் இன்னும் குழந்தை இல்லை. ஆனா அவன் மனைவிக்காக ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்கு முன்னாடி அபிமெலேக்குக்காக ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு பதில் வருது. ஆமென், ஹல்லேலூயா. பல நேரத்தில் நாம நமக்காக ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வராட்டியும் நாம யாருக்காகவோ ஜெபம் பண்ணியிருப்போம், பதில் வரும். வந்து சொல்லுவாங்க, தேங்க்யூ சிஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணீங்கல்ல. ஆமென். சிலர் தோணும், ஜெபம் பண்ண வேண்டாம இருந்தோம் இல்ல,
நமக்கு கம்பெனிக்கு ஆள் இருக்குன்னு நினைச்சா ஏன் அபிமெலேக்குக்காக ஜெபம் பண்ணதும் ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறார். ஆபிரகாம் இத்தனை காலம் ஜெபித்தும் ஏன் பதில் கொடுக்கல? காரணம் ஒன்றுதான், அபிமெலேக்கு மேல வாக்குத்தத்தம் கிடையாது, ஆபிரகாம் மேல வாக்குத்தத்தம் இருக்கிறது. அபிமெலேக்குக்கு ஆபிரகாம் கேட்டுக்கொண்டபடி செய்தார், ஆபிரகாமுக்கோ கர்த்தர் உரைத்தபடி செய்தார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் கேட்ட காரியம் எனக்கு கிடைக்காம போனது, எனக்கு அவர் தரக்கூடாது என்றல்ல, அவர் சொல்றாரு, உன் கத்திய உரையில போடு. உன் கத்தியை எடுத்தா பக்கத்தில் இருக்கிறவன் காதுதான் வெட்டுப்படும். உன் கத்திய உரையில போடு, உன் விருப்பத்தை உரையில போடு. நீ நிறைய காரியத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாய், உரையில போடு. ஏன் ஆண்டவரை நான் விரும்ப கூடாதா, நான் ஆசைப்படக்கூடாதா? ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த பூமியில புழுவா உன் தாயின் வயிற்றில் தோன்றதுக்கு முன்னாடியே உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கு அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த பகல் வேளையில என்னை கேட்கிறவர்கள்ட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு, ஆண்டவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், என் தேவன் எனக்கு ஒருபோது தீமை செய்ய மாட்டார்? இந்த நம்பிக்கை இருக்குமானால் உன் விருப்பம் என்கிற கத்தியை உரையில போடு, உரையில போடு. வேத வாக்கியம் நிறைவேறும். ஆமென். நீ கத்திய கையில வச்சிட்டு இருக்கிறதும் அவருடைய வார்த்தை என்னும் பட்டயத்தை கையில எடு. உன் விருப்பம் என்கிற கத்திய உரையில போடு. பேதுரு, என்ன பேதுரு நினைக்கிற? நான் கேட்டுக்கொண்டா, நீ என்ன விரும்புற பேதுரு? உங்களை யாரும் தொடக்கூடாது. சரி, நான் கேட்டுக்கொண்டா என் பிதா 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டார் நினைக்கிறியா? நான் இந்த செய்தியோடு சேர்த்து சொல்றேன், என்னால உன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு நினைக்கிறியா? முடியும் பேதுரு. நீ நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள என்னால செய்ய முடியும். ஆனா இப்படி சம்பவிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியம் எப்படிப்பா நிறைவேறும்? நீ அபிமெலேக்கின் சந்ததி அல்ல, நீ ஆபிரகாமின் சந்ததி. கொஞ்சம் வாயை திறந்து பிரைஸ் பண்ணுவீங்களா, துதிப்பீங்களா? ஹல்லேலூயா. நான் நம்புவேன். Thank you Father, thank you Jesus, glory. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கை. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். ஆண்டவருடைய பார்வையில வார்த்தை உடையவன் விலையேற பெற்றவன். கர்த்தருக்கு முன்பாக எலியா வந்து நிற்கிறான். ஆமென். எலியா வந்து நிற்கிறான். இப்போ பார்க்கிற கேள்வி கேட்ட வந்து சொல்றான், உங்க வாயில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை உண்மை. வாயில கர்த்தர் யாருங்க வார்த்தையை கொடுக்கிறார்? எசாயா 51வது அதிகாரம் 16வது வசனம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி. சீயோன் யாருங்க? கர்த்தர் விரும்பி தெரிந்து கொண்டு. ஆமென். கர்த்தர் விரும்பி. தாவீது சீயோன் எப்படி பிடித்தார் தெரியுமா? சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க இது பிடிக்க முடியாது. ஆமென். ஆனாலும் தாவீது பிடித்தான், அது தாவீதுடையதாய் மாறிற்று. ஆமென். அவர் நம்மிடத்தில் வந்தபோது நம்முடைய நிர்வாணத்தை கண்டு தம்முடைய வஸ்திரத்தை நம்மேல விரித்தார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். சீயோனை நோக்கி சொல்ற, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் இழையினால் உன்னை மறைக்கிறேன். அப்ப யாருக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறாரோ அவங்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு, ஒய் பிரிவு பாதுகாப்பு எல்லாம் இங்கே கிடைக்காது. ஆனா வார்த்தை தந்தது உண்டானால் உன் மேல ஒரு நிழல் இருக்கும். ஹல்லேலூயா. உன் மேல பைபிள் சொல்லுது, மகிமையானவைகளுக்கு மேல் எல்லாம் காவல் உண்டாயிருக்கும். வெளி பார்வைக்கு இது மண்பாண்டமா இருக்கலாம், ஆனால் இதற்குள்ளே உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அந்த வார்த்தை உனக்கு தந்தது. ஆமென். சும்மா விட்டுட்டு போவதற்கல்ல, உன் மேல் அவருடைய நிழல் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்
வார்த்தை உடையவன் தான் விஐபி. அவனுக்கு தான் பரலோக பாதுகாப்பு இருக்கும். வார்த்தை உடையவன் விஐபி. சகோதரர்களால் யோசேப்பின் வஸ்திரத்தை தான் பறிக்க முடிந்தது. யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பறிக்க முடியவில்லை. சவுலால் தாவீதை பட்டணத்தை விட்டு தான் விரட்ட முடிந்தது. ஆனால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தையை விட்டு விரட்ட முடியவில்லை. பார்வோனால் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய வைக்கோலை தான் பிடுங்க முடிந்தது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடுங்க முடியவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக தான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஆர்ப்பரிப்போடு எனக்கு உரைக்கப்பட்டது நிறைவேற. இரண்டாவதாக, நாம் விசேஷித்தவர்கள். கடந்த நாளிலே ஆமென் என்னை ரொம்ப பலப்படுத்தின வார்த்தை. ஆமென். இங்கே எதற்கு இந்த சம்பவம் நடக்குன்னா கழுதைக்கு. ஏன் நாம் விசேஷித்தவர்கள் சொல்றோம்னா, கழுதைய கட்டவிழ்த்து கொண்டு வர இயேசு போகல. கூட இருந்த 2 பேர்கிட்ட, போங்க அங்க கட்டப்பட்டிருக்கோம், அதை அவிழ்த்து கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வர சீஷர்களை அனுப்பினார். என்னை உங்களையும் கொண்டு வர கேப்ரியலையும் அனுப்பல, மீகாவேலையும் அனுப்பல, பேதுருவையும் அனுப்பல, யோவானை அனுப்பல. பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, எத்தனை பேர் சொல்ல முடியும், தேடி வந்த நேசமே ஆருயிரேசுவே நல்ல கவனமா கேளுங்க. தேவன் தந்த ரட்சிப்பை இந்த உலகத்தில் கிடைக்கிற எல்லா நன்மையை விட பெரிதாய் பார்க்கிறவர்களுக்கு அவரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நான் திருப்பி இந்த வார்த்தையை சொல்றேன். தேவன் தந்த ரட்சிப்பை இந்த பூமியில கிடைக்கிற எல்லா நன்மையை விட பெரிதாய் பார்க்காதவர்களுக்கு அல்லது பார்க்கிறவர்களுக்கு அவரிடத்தில் அன்பு கூறாம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா மீதி எல்லாமே இங்கோட முடிஞ்சிடும். நம்முடைய ஓட்டம் இதுக்கு அப்புறம் தொடரணும்னா அந்த ரட்சிப்பு என்னும் நன்மை இருக்கிறதுனால மட்டும்தான். இந்த பூமிக்குரிய நன்மைகள் எல்லாமே பூமியோடு தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் அந்த ரட்சிப்பு என்பது பரலோகத்தோடு கனெக்ட் ஆகிருக்கும். அங்கே போய் பைக்கு தந்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம். அதெல்லாம் இங்கே கார் தந்ததுக்காக, வேலை தந்ததற்காக, ப்ரமோஷன் தந்ததுக்காக, 2 சென்ட் இடம் தந்ததுக்காக, இதுக்கெல்லாம் அங்கே போய் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம். அங்கே போய் ஒன்று தான் சொல்லுவோம், ரட்சிப்பின் மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாதான். எவ்வளவு பெரிய பாக்கியம். நாம் விசேஷித்தவர்கள். எப்படி விசேஷித்தவர்கள்? ஆண்டவர் அதனால தான் கூட இருக்கிறவங்களை அதை சொல்லி சொல்லி உணர்த்திட்டே இருந்தார். பல நேரத்தில் நாம் அப்படி அறிகிறதில்லை நம்மை தேவன் எப்படி வைத்திருக்கிறார். உன்னை தொடுகிறவன், என் கண்மணியை தொடுகிறான், அவர் என்ன எங்க வச்சிருக்கிறார்? கண்ணுக்குள்ள வச்சிருக்கிறார். சில பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்களே, என் கண்ணே அப்படிம்பாங்க. ஆமே இல்லை, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல. ஏன்னா அவர் கண்ணுக்குள்ள, இந்த பூமியில வேற, இந்த சரீரத்துல வேற எங்க என்ன பட்டாலும் சீக்கிரம் தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. எத்தனை கோசு வந்து இருந்து மெதுவா இருந்து 2 ஆராதனை முடிச்சுட்டு போயிருக்கு. ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனா நம்ம பைக்ல போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு காற்று அடிக்கும், உடனே எல்லாரும் இப்படி மூடுவோமா? மூட மாட்டோம். முதல்ல எதை மூடுவோம்? ஹல்லேலூயா. என் வார்த்தையை உன் வாயிலே அருளே, என் கரத்தின் நிழலினால். நான் கண்ணீர் சிந்தும் போது
என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும்போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தருடைய பார்வை என்பது எவ்வளவு ஆச்சரியமானது. எனவேதான் சீஷர்களை சுத்தி இருந்தவங்கள்ட்ட, இங்க பாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாரு. பாத்தியா? ஆமாண்டவரை பார்க்கிறேன். அவர்களை பிதா பிழைப்பூட்டுகிறார். இன்னும் சொல்ல, அவைகளையே அவர் ஊட்டி வளர்க்கிறாராம். சொல்லிட்டு சொல்ற, நீங்க எல்லாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் தெரியுமா? அடைக்கலாம் குருவியை பாரு. ஒரு காசுக்கு 2 அடைக்கலாம் குருவி, 2 காசுக்கு 5 அடைக்கலாம் குருவி. அதாவது 2க்கு 4 வாங்கினா 1 ஃப்ரீ. இவ்வளவுதான் சீப், இவ்வளவுதான் விலை. அதுவே எப்போ விழணும்னு பிதா எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாம அது விழாது. அதுக்கு குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் இந்த மனிதனால் சீப்பா எண்ணப்பட்ட இந்த அடைக்கலான் குருவி பறந்துகிட்டு தான் இருக்கும். அது குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் காற்றடித்தாலும், புயல் அடித்தாலும், வெயிலானாலும், மழையானாலும் இந்த அடைக்கலான் குருவி பறந்து கொண்டே தான் இருக்கும். அவர் சொல்லுகிறார், 1 2 இல்ல, 5 10 இல்ல, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். தாவீது 84 சங்கீதத்தில் ஆலயத்துக்குள்ள வந்து பார்க்கும்போது பாடுறார், உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்தது. ஆண்டவர் சொல்றாரு, அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த அடைக்கலான் குருவிக்கு அவர் சமூகத்தில் ஒரு கூடு இருக்குமானால், இரத்தத்தால் மீட்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, இங்கே உனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு கலங்காத. உனக்காக அவர் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள், விசேஷித்தவர்கள். தாவீது பாருங்க, தாவீது சொல்றாரு, 1 நாளாகமம் 17:17 வாசிங்க. 17:17. தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனான கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். எப்படி பார்க்கிறாரா? மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக கர்த்தர் பார்த்தார். தாவீது கடந்து வந்த வேதனையின் பாதை கொஞ்சம் கிடையாது. அதாவது உங்க பிள்ளைங்க எல்லாம் எங்கேன்னு கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா ஒரு தகப்பன் இடத்துல இவ்வளவுதான் உங்க பிள்ளைகளா, வேற பிள்ளைங்க இல்லையான்னு கேட்கறது தகப்பனுக்கு வலி இல்லாம இருக்கலாம். ஆனா அது அந்த பிள்ளை கேட்டா அதே போல அப்படி கேட்டு வந்தவன் தான் தாவீது. ஏன்னா சாமுவேலுக்கு முன்னாக நிறுத்தத்தக்க பிள்ளைகளை கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது 7 பேரை கொண்டு வரான், தாவீதை கொண்டு வரல. கேட்க வேண்டி இருக்கிறது. ஏன் தாவீதை கூட்டிட்டு வரலன்னு கேட்டா நியாயம் இருக்கும். உங்களுக்கு வேற பிள்ளைங்க இல்லையா? இருக்கிறாங்க, பொறுத்த இருக்கிறான். அந்த பிள்ளையுடைய மனநிலைமை என்பது எவ்வளவு வேதனை. அந்த வேதனையை பார்த்தவன், அபிஷேகம் அவன் தலையில் வைக்கப்பட்டதை அறிந்த சகோதரர்கள் கூட யுத்த காலத்தில் வந்ததும் அவனுக்கு கனத்தை கொடுக்கல, மரியாதையை கொடுக்கல. நீ அகங்காரம் உள்ளவன், நீ அபிஷேகம் பெற்றவன் சொல்லல, நீ அகங்காரம் உள்ளவன் என்றார்கள். இந்த வேதனையும் பார்த்தான். இந்த தாவீது தான் சாமுவேலை கொண்டு அழைப்பிக்கும் போது தாவீது தகப்பனுடைய முகத்தையும் பார்க்கல, சகோதரர்களுடைய முகத்தையும் பார்க்கல, தன்னை ஆகாதவன் என்று எண்ணின தகப்பனுடைய முகத்தையும் பார்க்கல, அகங்காரம் உள்ளவன் என்று சொன்ன சகோதரர்கள் முகத்தையும் பார்க்கல, மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்த. இப்படி பார்த்துட்டு வரா. ஆண்டவரே, இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லை.
ஹalleluya. உம் அன்பு கீழே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வசனத்தை நல்லா பாருங்க. ஆமென். என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? உமது அடியானுக்கு, உமது அடியான். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். உமது அடியானுக்கு உண்டாகும் கனம், உண்டாகும் கனம். ஆமென். தாவீதுக்கு உண்டான கனம் எல்லாம் எதுக்கு அப்புறம் தெரியுமா? அவர் பார்த்ததுக்கு அப்புறம். ஆமென். உமது அடியானுக்கு கனம் உண்டானதுனால நீங்க பாத்தீங்கல்ல, நீர் என்னை எப்படி பார்த்தீரோ அதன் பிறகுதான் நான் கனம் பெற்றேன். ஆமென். உலகம் பார்க்கிற பார்வை அல்லங்க, உங்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறார். ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கை என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை மனுஷன் பார்க்கிறபடி பார்க்க மாட்டார். அவர் என்ன இப்படி பார்த்ததுனாலதான் எனக்கு கிருபை தரார், என்னை கூப்பிட்டு விட்டார், என் மேல அபிஷேகத்தை வைத்தார். எனக்கு தெரியும், அதனால எனக்கு கனம் உண்டாக போகிறது. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்ல போறீங்க, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, அதனால் எனக்கு கனம் உண்டாக போகிறது. விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உமது அடியானுக்கு உண்டாகும் கனம், உமது அடியானுக்கு உண்டாகும் கனம், உமது அடியானுக்கு உண்டாகும் கனம். ஹalleluya. தூளில் இருந்து உமது அடியானுக்கு உண்டாகும் கனம். பாத்திரர் ஆனதுனால அழைக்கல. 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம். பிரைஸ் காட். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்துல ஒரு அருமையான வார்த்தை இருக்கு பாருங்க. 12வது வசனம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்க, அழைப்புக்கு பாத்திரர் ஆக்க. பாத்திரர் ஆனதுனால அழைக்கல, பாத்திரராக்க அழைச்சிருக்கிறார். கர்த்தருடைய பார்வை. கர்த்தர் யோசேப்பை எப்படி பார்த்தார்னா எல்லாரை விட மேல பார்த்தார். சகோதரர்கள் யோசேப்பை எப்படி பார்த்தாங்கன்னா குழியில தூக்கி போட்டு இவன் எல்லாரை விட கீழே. இனி இவனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? கனமா இருக்க போகுதா, கனவீனமா இருக்க போகுதா? சகோதரர்கள் பார்த்தபடி அமைந்திருக்குமானால் அவனுடைய எதிர்காலம் கனவீனமா இருக்கும். கர்த்தர் பார்த்தபடி அமைந்ததுனால அவனுடைய எதிர்காலம் கனமுள்ளதா இருந்தது. அதனாலதான் நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர், உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி இனி நான் சொல்ல வேண்டியது என்ன? அந்த வார்த்தையை திருப்பி வாசிங்க. உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி தாவீது அப்புறம் உம்மோட சொல்வது என்ன? அதாவது இனி நான் உங்கள்கிட்ட என்னை ஆசீர்வதி என்ன கேட்கறதுக்கு இல்ல, இனி எனக்கு ஒரு வாசலை தரங்க, எனக்கு அதை செய்யுங்க, என்ன ஆண்டவரை கேட்கறதுக்கு? ஏன்னா நீங்க வச்ச கனம் என்பது, ஏன்னா ஆண்டவர் பார்க்கிற விதம், அதாவது தேவன் பார்க்கிற காரியத்தை நாம பார்த்துட்டோம்னா நம்ம கேட்க வந்த நிறைய காரியத்தை விழுங்கிரும். ஹல்லேலூயா. ஆமென். எப்படியாவது இவங்க கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணியாவது வாங்கி குடிக்கணும்னு வரும்போது அவங்க நல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு வச்சிருந்தாங்கன்னா தண்ணியை நம்ம அது கொடுங்க. நான் இன்னைக்கு ஆண்டவர்ட்ட இதை கேட்கணும், அதை கேட்கணும், இப்படி கேட்கணும், அப்படி கேட்கணும் நான் நினைச்சிட்டு வரும்போது அவர் எல்லாம் ரெடியா வச்சிருக்கும் போது, ஆமா கையில என்ன வச்சிருக்க, அது ஒண்ணு இல்லை ஆண்டவர், அது பேப்பர். உன் பட்டயத்தை உரையில போடு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இந்த வேர்டு வரல, ஆனா செகண்ட் சர்வீஸ்ல யாருக்கும் இந்த வேர்டு வந்துட்டே இருக்கு. உன் பட்டயத்தை உரையில போடு, எழுதுனது உன் வாழ்க்கையில நிறைவேறும் டைம் வந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவர் பார்க்கிற பார்வை மகா மேன்மையான, அப்போ அவருடைய பார்வையில தான் எனக்கான மதிப்பு இருக்கு. சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் எனவேதான் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தையை ஏசாயாவை கொண்டு எழுதும்போது அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏசாயா 49வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசி. யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, சேராதே போகிறது. அடுத்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில், கர்த்தருடைய பார்வையில் கனமடைவே, கனமடைவே.
ஆமென். கர்த்தருடைய பார்வையில, அதனாலதான் நீங்க இயேசு கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா தெரியும், சொந்த ஊர்ல அவரை அங்கீகரிக்கல, அவர் அதை மைண்ட் பண்ணல. ஆமென். ஆலயத்திலிருந்து அவரை தள்ளி விடுறாங்க, அவர் போயிட்டே இருக்கிறார். ஆமென். எனக்கு மதிப்பு என்ன சூழ்ந்திருக்கிறவங்க தந்தாலும் சரி தரலனாலும் சரி, பைபிள் சொல்லுது கர்த்தரால் புகழப்படுகிறவனை உத்தமன். நான் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். 4வது வசனத்தை வாசிங்க. அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தவுமாய் என் பலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது. நான் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். இந்த பூமியிலே அவருடைய நியாயம் எடுபட்டது உண்மைதான். ஆனால் அதை குறித்து அவர் கலங்கவில்லை. ஏன் அவருக்கு நல்லாவே தெரியும், நான் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். கர்த்தர் என்னை பார்க்கிற விதம் தான் எனக்கு கனம். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி பார்க்கிறார், கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் நம்ம பேசுவார். கிதியோன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பராக்கிரமசாலியன்னு சொல்லல, அவனுடைய பலத்தை நிரூபித்ததுக்கு பிற்பாடல்ல அவன் பராக்கிரமசாலி என்று சொல்றது. அவனை பராக்கிரமசாலியாவே பார்த்தார். பராக்கிரமசாலி என்னார். சத்தம் கேட்டு ஆள் பயந்து மீதியானவர் தான் வந்துட்டாங்களோ இல்லை, ஏன்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடி கோதுமை எப்படியாவது இல்லை நம்ம பின்னாடி வந்துடுது. பராக்கிரமசாலி என்ன அங்கே விழுந்து கிடப்போம். ஆண்டவரே இருக்கிற பலமும் அவர் கொஞ்ச நேரம் வந்து உக்காந்து, நீங்கள் அதை படிச்சீங்கன்னா தெரியும், எடுத்ததும் சொல்லலை, வந்து உக்காந்து கொஞ்சம் அவனுடைய பல்ஸ் எல்லாம் பார்த்து ரைட் பராக்கிரமசாலியே. ஏன்னா அவன் அப்படிதான் பார்க்கிறார். அவன் அப்படிதான் அவருடைய பார்வையை நம்ம உள்வாங்கினா மட்டும்தான் நம்மால கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிக்க முடியும். ஹல்லேலூயா. நேர வர சகோதரர்கள் சொல்றாங்க, நீ அகங்காரம் உள்ளவன். பைபிள் சொல்லுது அவன் அங்கிருந்து இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கிறான். மைண்ட் பண்ணவே இல்லை அவன். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஆடுகளுக்கு நடுவே இருந்த என்னை கர்த்தர் ராஜாவா பார்த்துட்டார். அப்ப நான் இனி ராஜாவை மாறாம கோலியாத்துல, கோலியாத்துக்கு குடும்பமே வந்தாலும் தொட முடியாது. ஆமென். கர்த்தர் என்ன ராஜாவா பார்த்துட்டாரு, இனி ராஜாவா மாறாம. ஹல்லேலூயா. அதனாலதான் சொன்னா, அவருடைய நாமத்துல வந்து நிக்கிறேன், அவருடைய நாமத்துல வந்து நிக்கிறேன். அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி எப்படி இருப்பானா? எல்லாரும் சொல்லுங்க, சுகமா இருப்பான், சுகமா இருப்பான். கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார், விசேஷித்தவர்களா. எனவேதான் பூமியில் உள்ள ஒவ்வொன்றை உருவாக்க ஜலத்தை பார்த்து பேசினார், பூமியை பார்த்து பேசினார், ஆகாயத்தை பார்த்து பேசினார். ஆனால் மனிதனை சிருஷ்டிக்க தமக்குள்ளே பேசினார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே பேசுகிறார்கள். நமது சாயலாய், நமது சாயலாய் ஒரு நாம் மனுஷனை சிருஷ்டிப்போம். அவ்வளவு விலையேற பெற்றவன். ஆமென். சூரியனை படைத்ததை குறித்து ஒரு தனி அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அதெல்லாம் ஒவ்வொரு லைன்ல முடிச்சிட்டு, ஆனா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக மனிதனை உருவாக்கினதை குறித்து அடுத்த அதிகாரத்தில் அப்படியே எழுதுறாரு. ஹல்லேலூயா. காரணம் விசேஷித்தவர்கள், விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடினார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு இன்னொரு பாட்டு எழுதுறாரு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தர் என்னை பார்க்கிற பார்வை என் வாழ்க்கை கனம் பெறும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பார்வையில் கனம் பெறுவேன், கனம் பெறுவேன். நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானே. நான் நம்புவேன், நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானே. மூன்றாவதாக கட்டவிழ்த்து கொண்டு வாங்குங்கிறார். கட்டப்பட்டிருக்க காண்பீங்க, நீங்க அதை அவிழ்த்து கொண்டு வாங்க. ஏன்னா யாராவது கேட்பாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க.
ஏன் இதை கட்டுறீங்கன்னு கேட்கறதுக்கு அந்த தெருவில் யாரும் கிடையாது. ஏன் இதை அவிழ்க்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஹல்லேலூயா. ஏன் இந்த கழுதையை இப்படி கட்டி வச்சிருக்கிறீங்கன்னு கேட்க யாரும் கிடையாது. ஆனா ஒரு ஆள் அவிழ்க்க வந்ததும் ஏன் இதை அவிழ்க்கிறீங்க? அப்ப அவங்க மனம் எப்படி இருக்கு? இது அப்படியே இருக்கட்டும், இவன் இப்படியே இருக்கட்டும், இவன் இப்படியே இருக்கட்டும். இவர் வந்துட்டார் புதுசா பெருசா இல்ல சொல்லுவாங்கல்ல, இவங்களெல்லாம் திருத்த முடியாது, இவங்களெல்லாம் வாழ வைக்க முடியாது, இது இப்படிதான் உலகம் எழுதி தள்ளலாம். அவர் எழுதினது நிறைவேற்ற வந்திருக்கிறார். வந்து எழுத மாட்டார், எழுதினதை நிறைவேற்ற வந்திருக்கிறார். வந்து எழுதினாலாம் நம்ம கதை, எழுதினத ஹல்லேலூயா. நாம் ஆமென். நாம் என்னுடைய மெடிடேஷன்ல இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் படிக்கும்போது, ஆண்டவரே எழுதினது அந்த கழுதைக்கும் தெரியல, இந்த கழுதைக்கும் தெரியலன்னு சொல்லி நீங்க விட மாட்டீங்கப்பா, வந்து நிறைவேற்றுவீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை குறித்து நமக்கு தெரியலங்க. எல்லாம் நடக்கும்போது தான் யோசேப்பு சொப்பனத்தை சிறைச்சாலையில் இருந்து நினைவு கூர்ந்தான். இல்ல, யோசேப்பு சொப்பனத்தை அது நடக்கும்போது அவன் சொப்பனத்தை நினைக்கிறான். சில வார்த்தைகள் நம்ம, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது. அப்ப அதுக்கு முன்னாடி நம்முடைய பலவீனம் அதை அறிய விட மாட்டேங்குது. நம்முடைய பலவீனம், நம்முடைய இயலாமை, நம்முடைய குறைவு அதை அறிய விடவில்லை. சீஷர்கள் 3 வருஷம் கூட இருந்தோம், அநேக வார்த்தைகளை எப்பொழுது நினைவு கூர்ந்து விசுவாசித்தார்கள் என்றால் அவர் மரித்து உயிர்த்த பிறகு. கர்த்தர் விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு அவங்களே பார்த்துட்டு போனா, பாரு வச்சுக்கிட்டு என்ன பிள்ளையா உங்களுக்கு நிறுத்த கஷ்டம் இல்லை, நான் ராஜாவாயிட்டப்பா பார்த்துக்கலாம். பார்க்கல சகோதரர்களை பார்த்து என்ன கவர்மெண்ட் ஜாப் நினைச்சு என்ன அற்பமா பார்த்தீங்கல்ல, நான் ராஜாவாயிட்டு முதல்ல உங்களை வேலையை விட்டு இல்லை. ஏன் அவன் இப்படி பார்த்துட்டு வரான், என்ன எப்படி பார்த்தீங்க ஆண்டவர்? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்ற ஒன்றுமில்லாத என்னை காருண்ய கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உயர்த்தி வைத்த தூக்கி எறியப்பட்ட தூக்கி வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்களும் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்கோ. இப்ப கட்ட விழ்த்து கொண்டு வரணும், கட்ட விழ்த்து கொண்டு வரணும். ஆண்டவருக்கு தெரியும், கேட்பாங்க. ஆண்டவர் எப்பவுமே அவருடைய வாழ்க்கையில எந்த ரிஸ்கையும் எடுக்கிறதுக்கு அவர் ரெடி. ஒரு வாலிபன் 6000 பிசாசுகள் கட்டி வைத்திருக்கு. இவர் அவனுக்காக புறப்படுறார். சீஷர்களுக்கு தெரியாது. சீஷங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இங்கேயே என்ன கூட்டம் இல்ல, அப்போ அங்க அந்த மீட்டிங் இதை விட பயங்கரமா இருக்கும். வர வழியில காற்றடிக்குது, கடல் கொந்தளிக்குது, அவ்வளோ பிரச்சனையும் தாண்டி போய் கரையில இறங்குறாரு ஒருவனுக்காக. ஏன் இந்த கழுதைக்கு 2 பேர் அனுப்பினது மாதிரி 2 பேரை போட்ல அனுப்ப வேண்டியதானே? இல்ல, ஒருவனுக்காக. அதனாலதான் புலம்பல்ல சொல்ற, மகா ஆழமான கிடங்குல இருந்து டவர் கிடைக்காத இடத்துல, யாருக்கும் வர முடியாத இடத்துல இருந்து உமது நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், நீர் அணுகி
யாபோக்காட்டின் கரையில இருந்து யாக்கோபு தனித்திருந்த போது 20 வருஷத்துக்கு முன்னாடி வானத்திலிருந்து ஒரு மேல இருந்து கீழே ஒரு ஏணி வைக்கப்பட்டு அந்த ஏணிக்கு மேல இருந்துட்டு உன் தகப்பனாகிய ஈசாக்கு ஆபிரகாமின் தேவன் என்று சொன்னவர் இப்பொழுது யாபோக்காட்டின் கரையில தனியில. இப்ப மனைவிக்கு அங்க வர முடியாது, ஏன்னா எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டான். மனைவிக்கு அங்க வர முடியாது, பிள்ளைகளுக்கு வர முடியாது, அவனுடைய சம்பாத்தியத்துக்கு அங்க வர முடியாது, வேலைக்காரர்களுக்கு வர முடியாது. ஆனா அவன் தனிமே நினைச்சு வந்து இருக்கும் போது ஒரு கை வந்து அவனை தொடுது. கை வந்து தொடுது. விடமாட்டா. நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவன். அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? உனக்குள்ள எந்த கட்டும் இருக்கக்கூடாது. நல்ல கவனமா கேளுங்க. கட்டப்பட்டிருக்கிறவனுக்கு பார்க்க முடியும், அனுபவிக்க முடியாது. பார்க்க முடியும், சில இடத்துல பார்த்துருக்கீங்களா? இப்போ வீட்டில் சின்ன பிள்ளை இருக்கிறதுனால எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு எனக்கு நிறைய இருக்கும். பிள்ளைங்கெல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளைக்கு விளையாடணும்னு ஆசை வரும்போது பிடிச்சு வச்சிருப்பாங்க. பிடிச்சு அப்போ மனசு என்ன சொல்லுது? விளையாடணும். இங்கே கை சரியான பிடி இல்லை. அப்போ நீ அதை காண்பாய். கொஞ்ச நேரம் அழுவதை தவிர நிறைய காரியங்களை பார்க்க வச்சுட்டாரு, ஆனா அனுபவிக்கல. ஆண்டவர் சொல்ல, நீ கட்டை அவிழ்த்துட்டு வா. இந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்கு கர்த்தரை நோக்கி பார்ப்பதை தவிர வேற வழியே கிடையாது. சங்கீதக்காரன் சொல்லுகிற 116:16 என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்ல. ஒருவேளை பிசாசானவன் 18 வருஷம் கட்டுறான். சில காரியங்களை பேக் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பார்த்துருக்கீங்களா? சில அட்டைப்பட்டியெல்லாம் இந்த சைடு கட்டுனா இந்த சைடு ஓப்பன் ஆயிரும், அந்த சைடு கட்டுனா இந்த சைடு ஓப்பன் ஆயிரும். கஷ்டப்பட்டு அவளை எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியாக்க 18 வருஷம் கட்டி முடிச்சிட்டு அப்பான்னு பெருமூச்சு விட்டது. ஆண்டவர் வந்து இப்படி தொட்டுட்டு போயிட்டார். இவ்வளவுதான் கட்டுகளின் வல்லமை. என் தகப்பனுடைய ஒரு தொடுதலுக்கு முன்னாடி நிற்காது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, வருஷம் ஆகட்டும், கட்டுகள் அதிகமாகட்டும், ஆனால் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. ஆமென். எதையும் பார்க்க முடியவில்லை, எவ்வளவேன்னு நிமிர முடியவில்லை என்று வேதனையோடு யாராவது கேட்டுக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் அவள் செய்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட்டா. நீ அவருடைய சமூகத்தில் அவைலபிளா இருப்பாயானால் நீ நிமிர்ந்து மகிமைப்படுத்தும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், ஒரு நாளை நியமித்திருக்கிறார். இந்த கூட்டத்தின் நடுவில் நான் எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அவைலபிளா இருந்தா கட்டுகள் எத்தனை பேர் என்ன சொல்லியிருப்பாங்க. அங்கேயும் கூட பாருங்க, அவ கட்டப்பட்ட போது அவளுக்காக பரிதபிக்க யாரும் இல்லை, ஆனா கட்ட அவிழ்த்ததும் வந்துட்டாங்க இல்ல. அது எப்படி நீங்க இவளுக்கு செய்யலாம்? அப்போ உன் விருப்பம் என்னப்பா? அவ அப்படியே இருக்கட்டும். விசுவாசியே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை குறித்து நினைக்கிறபடி அவர் செய்ய மாட்டார். அவர் உங்களை குறித்து என்ன நினைக்கிறாரோ அப்படிதான் செய்வார். உங்க தெருவில் இருக்கிறவங்க உங்களை குறித்து நினைக்கிறத படி செய்ய மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் செய்வார். உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களை குறித்து நினைக்கிறபடி செய்ய மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாரோ. எனவேதான் சாமுவேல் பிறந்தபோது அன்னாள் வந்து சொல்றாங்க, இப்படி நான் ஒரு பொருத்தனை எல்லாம் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் எல்கானா கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை தெரியுமா? 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள் புருஷனாகி எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க நீ என்ன வேணாலும் செய்ன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன் பிள்ளையை குறித்து அவனுடைய விருப்பம் எல்லாத்தையும் அவன் மாற்றி வச்சுட்டு அவன் சாமுவேலை குறித்து அவன் எப்படி பார்க்கிறான்? ஆண்டவரே, உங்க வார்த்தை மட்டும் இவனில் நிறைவேறட்டும். என கேட்கிற பெற்றோரே,
ஆமென். அன்னைக்கு எல்கானா தன் பிள்ளையை குறித்து சொன்னது போல உங்க பிள்ளைகளை வச்சு சொல்லுங்க, அப்பா நீங்க உங்க வார்த்தையை மட்டும் என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உங்க வார்த்தை மட்டும், எனக்கு வேற ஒன்றும் இல்லைப்பா. ஏன்னா நான் நிறைய காரியத்தை விரும்புகிறேன், ஆனால் அது என் பிள்ளைக்கு நன்மையா முடியுமா தீமையா முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், நீர் உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவீராக. வாலிப பிள்ளைகளே, எதிர்காலத்துக்காய் காத்திருக்கிறவர்களே, என்ன கேட்டு ஜெபம் பண்ணணும்னு தெரியலையா? ஆமென். உங்க தலை மேல கையை வச்சுட்டு சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவீராக. ஆமென். எத்தனை பேர் இந்த நேரத்தில் இப்பொழுது ஜெபிக்க விரும்புறீங்க? உங்க இடது கரத்தை உங்க தலை மேல வச்சு உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம். அல்லேலூயா. என் விருப்பம் வேண்டாம், எங்க அப்பா விருப்பம் வேண்டாம், எங்க அம்மா விருப்பம் வேண்டாம், என் கூட உங்க வார்த்தை மட்டும். உங்க அதுதான் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண சொன்னார், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இப்படி ஜெபம் பண்ண சொன்னார். அங்க நடக்குது, இங்க நடக்குது. ஆண்டவரே, அங்க நீங்க எழுதி வச்சிட்டீங்களா, அது இங்க நடக்கணும்ப்பா. அப்படி நடக்குமானால் நான் நடக்கும் போது சொல்லுவார்கள், இவன் கர்த்தருடைய நிருபம், இவன் தேவ மனுஷன், இவன் கர்த்தருடைய பிள்ளை, இவனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்பதை இப்பொழுது உங்க பிள்ளைங்க தலை மேல கை வச்சு பிடிச்சோம் பண்ணுங்க. ஆண்டவர் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும். நம்முடைய விருப்பத்தை எல்லாம் அவருடைய எண்ணங்களுக்கு பக்கத்துல கூட வைக்க முடியாது. ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவர் பாருங்க, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் தாழ்ந்த இடத்துல வைப்பேன்னு சொல்றாரு, உயர்ந்த இடத்துல. ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ரதத்துல தான் யாக்கோபு போனார். யாக்கோபுக்குன்னு ரதம் கிடையாது, யாக்கோபுக்குன்னு இருந்தது ஒரு கோல். ஆனா எகிப்துல போய் யாக்கோபை இப்படி வைக்கல. பார்வோன் ஆனாலும் யாக்கோபு பார்வோன் தலைக்கு மேலதான் கை வைப்பான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிதாங்க கனம் அவருடைய பார்வையில். ஆனா யாக்கோபின் ஆரம்பம் என்ன? யாக்கோபு என்னும் பூச்சி. பூச்சி எப்படி பார்த்தார் பார்த்தீங்களா? நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். பூச்சியை எந்திரமாக்க முடியுமா? பூச்சிக்கு எந்திரனாலே அது காலி இல்லை. எத்தனை பேர் இந்த மழை டைம் நம்முடைய பற்கள் என்னும் எந்திரங்களுக்கு இடையில எத்தனை பூச்சிகள் மாட்டி இல்லை. மீட்டிங்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஜனங்கள்லாம் கீழே இருப்பாங்க, பூச்சிகள்லாம் வாயில இருக்கும். சில நேரத்தில் கடியும் படுது. என்ன பண்ண? அந்த பூச்சியை பார்த்து சொல்றாரு, நான் உன் வலது கரத்தை பிடித்து. ஏசாவை பிடிக்க விட மாட்டார். ஏசா பிடிச்சா இந்த யாக்கோபு என்னும் பூச்சி நசுங்கிருவான். நாம் பிடிக்கிறது நசுக்கிறதுக்கல்ல, நடத்துறதுக்கு. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி நித்தமும் நடத்தி நித்தமும் நடத்தி. ஹல்லேலூயா. கட்டுகள் அவிழ்க்கப்பட கர்த்தரை நோக்கி பார். ஏன் கட்டப்படுறோம்? எதனால கட்டுகள் வருகிறது? ஒன்று 2 நாளாகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனம். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் அந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க. ஆகையால் எதனால கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கல? ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசே முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். வார்த்தையை கவனிக்காதவன் கட்டப்படுவான். இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், இன்னைக்கு நிறைய பேர் கவனிக்காதது ரீசன் என்ன அப்படின்னா, நான் நல்லா தானே இருக்கிறேன். நோவா கர்த்தருடைய பார்வையில அவனுக்கு கிருபை கிடைக்க காரணம் அவன் நீதிமான், உத்தமன். ஆனா எபிரேயர் 11 என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவன் தேவ எச்சரிப்பை பெற்றானாம். நம்முடைய நாளையை எப்படி பார்க்கணும் தெரியுமா? நாம் இருக்கிற சூழ்நிலையை வைத்தோ நம்முடைய நீதியை வச்சோ பார்க்க கூடாது. அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை வச்சு பார்க்கணும். வார்த்தையை வைத்து பார்த்தாதான் பேழை கட்ட முடியும். இன்னைக்கு நல்லா இருக்கிறோமே, நல்லா தானே இருக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை, சர்ச்சுக்கு போயிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், காணிக்க கொடுத்துட்டோம்,
ஒரு தப்பு பண்ணல, 10 கட்டளைகளை கை கொள்றோம், எல்லாம் ரைட் பண்றோம். கர்த்தர் பேசுற யாருக்கோ பேசுவாரா இருக்கும், யாருக்கோ பேசுவாரா இருக்கும். அப்படி நினைக்கிறவங்க அவங்க நாளையை சரியாய் பார்க்கவில்லை என்று அர்த்தம். நம்முடைய நாளையை வார்த்தையை என்னும் கண்ணாடியை போட்டு பார்த்தாதான் நமக்கு சரியா தெரியும். அப்படி பார்த்தாதான் நம்ம தேவ எச்சரிப்பை அடைந்து தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழைய கட்டுறான். அப்போ அவ்வளவு கஷ்டப்படுறான். சூழ்ந்து இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இவன் நல்லவனா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கஷ்டம் தானே படுறான் இல்ல? மற்றவர்களெல்லாம் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து இருக்கிறார்கள். வாழ்ந்து சுகித்திருக்கும் போது நல்லவனும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். அப்ப அவங்க எப்படி பார்க்கறாங்க? நீதிமானா இருந்தா இதுதான்ப்பா, இருக்கிறது வரைக்கும் சந்தோஷமா வாழ்வோம். அவங்க நாளைய பார்க்கல. அவங்க இன்று புசிப்போம் குடிப்போம் நாளை சாவோம், இருக்கிறது வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். ஆனா நோவா அப்படி கிடையாது. தேவ எச்சரிப்பை பெற்று அந்த வார்த்தை என்னும் கண்ணாடியை போட்டு அவனுடைய நாளைய பார்த்தான், பேழை கட்டினான். அவன் பார்த்தது மாத்திரமல்ல, அந்த கண்ணாடியை ஜனங்களுக்கும் கொடுக்கிறான். 2 பேதுருல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீதியை பிரசங்கித்தான் என்று. ஜனங்கள்கிட்ட சொல்ற அந்த வார்த்தை என்னும் கண்ணாடியை நீங்க போட்டு பாருங்கன்னா, எங்களுக்கெல்லாம் கண்ணு நல்லாதான் தெரியுது, எங்களுக்கு நல்லாதான் தெரியுது. கண் இருந்தும் காணாது இருக்கிறார்கள், காது இருந்தும் கேளாது இருக்கிறார்கள், இருதயம் இருந்தும் உணராது இருக்கிறார்கள். எங்களுக்கு நல்லா தானே தெரியும். எங்களுக்கு என்ன சந்தோஷத்துக்கு குறைவு? வீட்டில் சாப்பாடுக்கு குறைவு இருக்கா? இல்ல. நிம்மதிக்கு குறைவு இருக்கா? இல்ல. எல்லாம் இருக்கு. ஆனா உன் நாளையை நீ அறியாது இருக்கிறாய். இவங்க கவனிக்காம போயிட்டாங்க, கட்டப்பட்டாங்க. நம்மோடு பேசுகிற வார்த்தையை நம்ம கவனிக்கவில்லை என்றால் கட்டுகள் ரெடியா இருக்குன்னு அர்த்தம், கயிறுகள் ரெடியாகுதுன்னு அர்த்தம். கட்டப்பட்டவனால் பார்க்க முடியுமே தவிர அனுபவிக்க முடியாது. எத்தனை முறை தேவ எச்சரிப்பை பெற்று. அதனாலதான் தாவீது, எனக்கு நீர் செய்த அதிசயங்களுக்காக மட்டும் துதிப்பேன் சொல்லல, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். யோசேப்பை நைட்டு தட்டுறார் ஆண்டவர். யோசேப்பே, பிள்ளையை கூட்டிட்டு எழும்பு போ. அவன் எச்சரிப்பை பெற்றான். எச்சரிப்பை பெற்று நீங்க நல்ல மத்தேயு 2வது அதிகாரம் படிச்சீங்க, நேரம் இல்லை எடுத்து வாசிக்க படிச்சீங்க. அதுக்கப்புறம் தான் ஏரோதே பிள்ளையை கொல்லணும்னு பிளான் பண்றான். அதுக்கப்புறம் தான் அவன் பிளானே பண்றான். அவன் சத்துரு எண்ணமிடுவதற்கு முன்னமே கர்த்தருடைய வார்த்தை வந்துடும். ஆமென். சத்துரு பாருங்க, கையளவு மேகம் எழும்புவதற்கு முன்னமே எலியா காதுல இரைச்சலின் சத்தத்தை கேட்க பண்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்தில் தாமதம் இல்லை. கையளவு மேகம், வெயில் சுள்ளுன்னு அடிக்குது, 3.5 வருஷம் வெயில் அடிக்குது. எலியா மட்டும் ஜெபம் பண்றார். மழை வருதா பாரு, ஏதாவது அடையாளம் தெரியுதா பாரு. கூட இருக்கிறவனுக்கு என்ன இவர் என்ன சொல்றாருன்னு புரியல. ஏன் இப்படி ஜெபம் பண்றாருன்னா, அவர் காதுல என்ன கேக்குது? இரைச்சல் கேக்குது. கவனிக்கிறான். கவனிச்சதுனால அவன் ஆசீர்வாதமாய் மாறினான். கவனிக்காதவன் கட்டப்படுவான். 2வது, எதனால கட்டுகள் வருகிறது தெரியுமா? நியாயாதிபதிகள் 16:21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். இங்கே சிம்சோன் கட்டப்பட்டான். நமக்கு தெரியும். தெலீலாள் இடத்திலே போகிறான். தெலீலாளை வைத்து பெலிஸ்தர் அவனை பிடிக்க தெலீலாளை கண்ணியாக பயன்படுத்துறாங்க. கண்ணியாக. நல்ல கவனமா கேளுங்க. ஒரு விசை பிடிக்கப்பட்டான், எஸ்கேப் ஆயிட்டான். 2வது விசை எஸ்கேப் ஆயிட்டான். 3வது விசை எஸ்கேப் ஆயிட்டான். 4வது விஷயம் போறான், கட்டப்பட்டான். இங்க யார் கட்டப்படுவாங்க தெரியுமா? மன்னிப்பார் நினைச்சு பாவம் செய்யறான் தெரியுமா? கட்டப்படுவான். அவர் எனக்கு மன்னிப்பார், நான் இன்னைக்கு தப்பு பண்ணாலும் நாளைக்கு எனக்கு மன்னிப்பார் நினைச்சு பாவம் செய்யறான் தெரியுமா? கட்டப்படுவான். பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் என்ன இருக்கிறதா?
மன்னிப்பு இருக்கு. உமக்கு பயப்படும்படிக்கு மன்னிப்பு இருக்கு. அப்போ அந்த மன்னிப்புல எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை அவர் தர்றார். இல்ல எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னா நாமும் பிசாசு மாதிரி தான் செயல்படுவோம். அதான் மன்னிப்பு கிடையாதுல்ல, அப்புறம் எதுக்கு நல்லா வாழ்ந்து? அவன் மன்னிக்கிறதே நல்லா வாழ்றதுக்கு. இனி இந்த தப்பு பண்ணுவியா? இல்ல 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 இல்ல. மன்னிப்பார் நினைச்சு பாவம் செய்யறான் தெரியுமா, அவன் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் கட்டப்படுவான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு ஒருத்தன் மனப்பூர்வமா பாவம் செய்வானா, அவன் என்ன செய்யறான் தெரியுமா, குமாரனுடைய இரத்தத்தை கால் கீழே மிதிக்கிறான். மன்னிப்பார் நினைச்சு பாவம் செய்யறவன் கட்டப்படுவான். கட்டப்படுவது மாத்திரமல்ல, அவன் வேடிக்கையாக்கப்பட்டான், காட்சியாக்கப்பட்டான். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, சிங்கம் காட்டில் இருக்கிறதற்கும் சர்க்கஸ் கூடாரத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. சர்க்கஸ் கூடாரத்தில் சிங்கம் பேரு சிங்கம் தான், சைஸும் அதுதான், அதே முடி, அதே கண்ணு, அதே பல்லு, அதே நாக்கு. அங்கேயும் அப்படிதான். சர்க்கஸ் கூடாரத்தில் வந்து சிங்கம் மியாவுன்னுலாம் கத்தாது. காட்டில் எப்படி சத்தம் போடுமோ அப்படிதான் சத்தம் போடும். ஆனா ஒரு சின்ன குச்சிக்கு முன்னாடி அது நிற்கும். கையில ஒரு குச்சியை வச்சு ஒருத்தன் இப்படி இப்படி காட்டிட்டு இருப்பான். காட்டுல இதே சிங்கம் காட்டுல இருந்தா அது வேற. காட்டுல இந்த குச்சியை வச்சுட்டு அவன் போய் நின்னா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள குச்சி மட்டும் அங்க இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அவனை தேடியும் காணாதிருப்பீர்கள். இடம் மாறினதும் அடையாளமே மாறிட்டு பாத்தீங்களா? இடம் மாறினா அடையாளம் மாறும். எகிப்துல இருக்கிறது வரைக்கும் இஸ்ரவேலருக்கு அடையாளம் அடிமை. எப்போ எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்களோ, யாத்திராகமம் 12:41 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சேனை எகிப்தை விட்டு புறப்பட்டுச்சு. கர்த்தருடைய சேனை. மன்னிப்பார் நினைச்சு பாவம் செய்யாத. ஒரு நாள் பிறப்பதையே அறியாய். மன்னிப்பார் நினைச்சு பாவம் செய்யறவன் கட்டப்படுறான். கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காம போறான் தெரியுமா, கட்டப்படுறான். சிதேக்கியாவை பாபிலோன் ராஜா கட்டி கொண்டு போனான் என்று 2 ராஜாக்கள் 25:7 சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அவன் கட்டப்பட காரணம் என்ன? 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 12 முதல் வாசித்தால் தெரியும். இங்கே இவன் கட்டப்பட காரணம் என்ன? 2 நாளாகமம் 36:12 முதல். தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அடுத்த வார்த்தை, அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்னும் தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. அப்போ ஒரு காரியம் தெளிவா தெரியுது, அவன் வார்த்தையை பார்க்கல, அவன் பேசின ஆளை பார்க்கறான். நீயா பேசுற? வார்த்தையை உரைத்த எரேமியா என்னும் தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை யாரு பேசுறாங்கன்னு பார்த்து கேட்கிறவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல, மனுஷனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க. இவனா பேசுறான் பாருங்க. மோசே பேசும்போது ஜனங்க முறுமுறுத்துட்டு மட்டும் இருந்தாங்க. ஆனா ஒரு நாள்ல ஜனங்கள்லாம் கலகம் பண்றதை பார்த்து யோசுவாவும் காலேபும் பேச ஆரம்பிச்சாங்க. இப்படிலாம் செய்ய கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் கர்த்தர் நிச்சயமா தருவார்னு உடனே அவங்களுக்குள்ள பேசுறாங்க. இவனுங்களை யார் பேச விட்டது? இவனுங்களை யார் பேச விட்டு? எல்லாரும் கையில கல் எடுக்கிறாங்க. தெசலோனிக்கர் எழுதும்போது பவுல் சொல்றாரு, எங்களால் கேள்விப்பட்ட வார்த்தையை நீங்க மனுஷர் வசனமா கேட்கல, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுனால அது உங்களுக்குள்ளே பலன் செய்கிறது. யோசபாத்துக்கு விரோதமாக மோவாபியர், அம்மோன் புத்திரர் என திரள் கூட்டம் யுத்தம் பண்ண வராங்க. என்ன செய்யணும்னு தெரியாம கர்த்தருடைய பர்வதத்துல கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நோக்கி பார்த்துட்டு இருக்கும்போது பைபிள் சொல்லுது, 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 14-15 வசனங்கள்ல 14வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற ஆசா புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. அவன் சொல்லுவான்னு யாருமே எதிர்பார்க்கல.
அவன் சபையின் நடுவில் இருக்கிற ஒருவன். கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கி பேசுகிறார். பேசினதை கேட்டதும் அவன் யோசபாத், உங்க அப்பா உங்க தாத்தாலாம் சும்மா தானே இருக்கிறாரு சொல்லல. 18வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். அவனுக்கல்ல, அவன் மூலமாய் பேசப்பட்ட வார்த்தை. சிதேக்கியா பிரச்சனை என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை வந்ததும் எரேமியாவை பார்க்கிறான். நீ அழுதுட்டு இருக்கவில்ல, சும்மா காலில இருந்து நைட்டு வர வீப்பிங் ப்ராஃபட்ல எரேமியா தேசத்துக்காக என்ன சும்மா அழுன்னு அழுதுட்டு இருக்கிற, நீ வந்து பேச போறியா? வார்த்தைக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. 2 நாளாகமம் 36:13 வாசிங்க. நீ தேவன் மேல் தன்னை ஆணை விழித்துக் கொண்ட நேபுகாத்நேச்சாரும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி என்ன வந்தாலும் நான் மாற மாட்டேன், தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். 16வது வசனம். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி, கர்த்தர் மீண்டும் மீண்டும் ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறார், வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? அவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி நிந்திக்கிறான். வார்த்தையை கவனிக்காதவன் கட்டப்படுவான், மன்னிப்பார் என்று பாவம் செய்ய துணிகிறவன் கட்டப்படுவான். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவன், நிந்திக்கிறவன் கட்டப்படுவான். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அதே 16 கடைசியில வாசிங்க. சகாயம் இல்லாமல் போயிற்று. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்கிறது. சகாயம் இல்லாமல் போயிட்டு. ரீசன் என்ன அப்படின்னா, இவனை சுத்தி ஒரு சேனை இருந்துச்சு. சேனை என்ன செஞ்சது? பிரச்சனை வந்ததும் 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகள் எல்லாம் சிதறி போயிட்டு. இவன் இருக்கிறத வச்சு நம்பி வார்த்தையை அசட்டை பண்ணான். எனக்கு தான் பணம் இருக்குல்ல, எனக்கு தான் பொருள் இருக்குல்ல, எனக்கு தான் நல்ல வேலை இருக்குல்ல, எனக்கு தான் பேங்க்ல பேலன்ஸ் இருக்குல்ல, எனக்கு அது இருக்குல்ல, இது இருக்குல்ல, அங்க பிசினஸ் இருக்குல்ல, அங்கிருந்து இந்த இன்கம் இருக்குல்ல, இருக்கிறத வச்சு நம்பி வார்த்தை அசட்டை பண்ணினா பைபிள் சொல்லுது, அவனுடைய ராணுவம் எல்லாம் அவனை விட்டு அவனுடைய ராணுவம் எல்லாம் அவனை விட்டு, அவன் எதை சார்ந்திருந்தானோ அது எல்லாமே அவனை விட்டு சிதறி போயிட்டு. ஏன்? கட்டப்பட்டான், சகாயம் இல்லாமல் போயிட்டான். வாழ்க்கையில நன்மைகள் இருந்தும் அனுபவிக்க முடியாமல், வாக்குத்தத்தம் இருந்தும் சுதந்திரிக்க முடியாமல் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ஆமென். மோசே கிட்ட கையை நீட்டுன்னு சொன்னார், மோசையால கையை நீட்ட முடிந்தது. நம்மிடத்துல கையை நீட்டுன்னு சொன்னா கையை நீட்ட முடியுதா? முடியலன்னா கட்டப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாம் புறப்பட்டு போனார், ஆபிரகாமால போக முடிந்தது. நம்மால போக முடியலன்னா கால்கள் கட்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எசேக்கியேல்ட்ட உன் வாயை திற, நான் கொடுக்கிறத புசிங்கிறார். அவன் வாயை திறங்கிறான், புசிக்கிறான். நம்மால முடியலன்னா நம்முடைய வாய் கட்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம். கட்டப்பட்டிருக்குதா? சிம்சோன் கத்துறான், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கி இந்த கட்டுகளை அவிழ்த்து தாரும். மனாசே தாழ்த்தி ஜெபம் பண்றான், கெஞ்சுறான். ஆமென். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வா. இன்னைக்கு இந்த செய்தியை கர்த்தர் பேச வைத்தது, நீ கட்டப்பட்டிருக்க உன்னால் சுதந்திரிக்க முடியாது என்று சொல்வதற்கல்ல. நீ சுதந்திரிக்க இந்த கட்டுகளை விட்டு வெளியே வா, கர்த்தரை நோக்கி பார். அன்று கர்த்தர் தம்முடைய சீஷர்களை அனுப்பினது போல இன்று கர்த்தர் தம்முடைய வல்லமை அனுப்பி குணமாக்குவாராக. கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி அன்று சீஷர்களை அனுப்பினது போல கர்த்தாவே உம்முடைய குணமாக்கும் வல்லமை, ஆவியிலே கட்டப்பட்ட நிலைமை, ஆத்மாவிலே கட்டப்பட்ட நிலைமை, சரீரத்தில் கட்டப்பட்ட நிலைமை இப்பொழுது மாறுவதாக. கட்டுகள் உடையட்டும். மோசே கிட்ட கை நீட்ட சொன்ன மோசையால நீட்ட முடிந்தது.
முடியல ஆண்டவரே, முடியல ஆண்டவரே, முடியலன்னு சொன்ன காரணம் என்ன? கட்டு. நீ எழும்புனா எழும்பணும், நடனா நடக்கணும், கையை நீட்டுனா கையை நீட்டணும், கையை உயர்த்தினா கையை உயர்த்தணும், வாயை திறனா வாயை திறக்கணும், பாருன்னா பார்க்கணும். அவன் தான் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவன். இல்ல ஆண்டவர், முடியல ஆண்டவர், கை நீட்ட முடியல ஆண்டவர், எழும்ப முடியல ஆண்டவர், நடக்க முடியல ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட முடியலன்னு சொல்லாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் எனக்கு எது முடியும் எது முடியாது. சீஷர்கள் அக்கறைக்கு போக சொன்னார், போனாங்க. அவருக்கு தெரியும் எவ்வளவு தூரம் முடியும் முடியாது. பைபிள்ல ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது, அவர்கள் வருத்தப்படுகிறதை கண்டு. வந்துட்டார்ல, இதுக்கு மேல அவங்களுக்கு முடியாதுன்னு தெரியும், வந்துட்டார். என்னால முடிந்ததை நான் செய்தால்தான் என்னால் முடியாததை அவர் செய்ய வருவார். நான் கரையிலே நின்றுட்டு இருந்தா கரையிலே தான் நிக்கணும். போனா தயங்கு நாங்க ஆரம்பத்தில் துரிதப்படுத்த நான் போயிடணும். இல்ல கரையிலே நின்றுட்டு ஒருவேளை காற்று அடிச்சிட்டுனா, ஒருவேளை காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை கவனிக்கிறவன் அறுக்க மாட்டான். மோசைகிட்ட கையை நீட்டுன்னு சொன்னா மோசையால நீட்ட முடிந்தது. அமலேக்கியன் பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ண, யுத்தத்தில் ஜெயிக்க மோசை நீ கையை நீட்டணும். அமலேக்கியனோட யுத்தத்தை ஜெயிக்க நீ கையை உயர்த்தணும். மோசையால முடிந்தது. முடிந்த வரை நீட்டலாம். முடியாம தாழ போன போது ஆரோனையும் ஊரையும் கர்த்தர் அனுப்பினார்ல, மோசை கூப்பிடல, 2 பேரும் வாங்கன்னு. அவங்க கூட போனாங்க. அவருக்கு தெரியும் என்னால எவ்வளவு முடியும்னு. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார், தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், உன்னை தப்பி செல்ல. கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கட்டப்பட்ட நிலையில சுதந்திரிக்க முடியாம யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஒரே ஒரு டச் ஆண்டவரே, ஒரு எவ்வளவு வேணும் நிமிர முடியாம என் வாழ்க்கையில நான் என்று இந்த நன்மையை காண போகிறேன், இந்த 2022 நடக்குமா என்று வேதனையோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஒரே ஒரு தொடுதலுக்காக காத்திருங்கள். ஒரே ஒரு தொடுதல், ஒரே ஒரு தொடுதல். ஆமென். ஹல்லேலூயா. 5வது, 4வது, கட்டவிழ்க்கப்பட்ட கழுதைக்கு நடந்த 5 நன்மைகளை சொல்லி நான் ஜெபம் பண்றேன். முதலாவது, கட்டவிழ்க்கப்பட்ட கழுதைக்கு, அந்த கழுதைக்காக குரல் கொடுக்கப்பட்டது. ஆமென். கர்த்தர் நம்மை கட்டவிழ்த்துட்டு அனாதையை விட்டுட்டு போக மாட்டார். இந்த கழுதைக்காக கொடுக்கப்பட்ட குரல் என்ன தெரியுமா? ஜனம் கேட்க, ஏன் இதை அவுக்குறீங்க? உடனே பேசாம நிக்கல, இது அவருக்கு தேவை, இது அவருக்கு தேவை. தேவ பிள்ளையே, இங்க உங்களுக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, ஆமென், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையே உனக்காக பரலோகம் பேசும். இல்ல, இயேசு கிறிஸ்து சின்ன வயசுல இருந்து கேட்ட நிந்தை என்ன தெரியுமா? நிந்தை என்ன தெரியுமா? எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க தெரியும்? தகப்பனுடைய பெயரை வச்சுதான் சொல்லுவாங்க. இயேசுவை மட்டும் மரியாளுடைய மகன் பாங்க, மரியாளுடைய மகன், மரியாளுடைய மகன். ஹல்லேலூயா. ஏன்னா யோசேப்பு மரியாளும் சேர்வதற்கு முன்னமே பரிசுத்த வித்து, ஆமென், உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தமா இருக்கும். மத்தேயு 1 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் யோசேப்பு அவளிடத்தில் சேராதிருந்தான் என்று. மேரேஜுக்கு முன்னாடி இல்ல. அப்போ எல்லாரும் எப்படி பேசி, எல்லாருக்கும் மரியாளுக்கும் யோசேப்புக்கு மட்டும்தாங்க தெரியும். அடுத்து பிறந்த சகோதரர்களுக்கு கூட அவர் கிறிஸ்துன்னு மரணத்துக்கு பிறகுதான் தெரியும். எத்தனை நிந்தை போற இடத்துல எல்லாம் கேட்டிருப்பாங்க, அவன் உங்க அப்பா யாரு, அப்பா யாரு? அவர் பேசாம இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் அங்கிருந்து சத்தம் வரும். எல்லா கேள்விகளுக்கும் நாமளே பதில் சொல்லிட்டு இருந்தா பரலோகம் பேசாது. பரலோகம் பேசணும்னா நீ கொஞ்சம் பேசாம இரு, கொஞ்சம் பேசாம இரு. 30வது வயசுல அவர் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறினதும் அப்பா பேசினார் பார்த்தீங்களா? அப்பா இல்லையா அவருக்கு? அப்பா இல்லையா? யாரு சொன்ன அப்பா இல்லைன்னு? யாரு சொன்ன அனாதைன்னு? என் பிள்ளை, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். யாரும் இல்லைன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்களா? நீ அவருடையவனுங்கிற நிச்சயம் இருந்தால் அமைதியாரு.
அது ஆரோனானாலும் விட மாட்டார், மிரியமானாலும் விட மாட்டார், கூப்பிட்டு வச்சு கேட்பா. ஹல்லேலூயா. குரல் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது கொண்டு வரப்பட்டது. கட்டவிழ்த்து விடுன்னு என்னிடத்துல கொண்டு வா. காணாமல் போன நம்மை கண்டுபிடித்து கசாப்பு கடைக்கு கொண்டு போகல, கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வந்தா. அதுவும் ஆட்டோல ஏத்தி அனுப்பல, தோளில வைத்து, ஹல்லேலூயா, தோளில தூக்கி போட்டு கொண்டு வந்தா. ஆமென். கொண்டு வரப்பட்டது. மூன்றாவது, கீழே வஸ்திரம் போடுறதுக்கு முன்னாடி அந்த கழுதையின் மேல வஸ்திரம் விரிக்கப்பட்டதா. ஆமே. 35 வாசிங்க. 19 கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின் மேல் போட்டு, தங்கள் வஸ்திரங்களை அதின் மேல போட்டு, வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. கொண்டு வரப்பட்டவனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. இளையகுமாரன் திரும்பி வந்ததும் அவனுக்கு முதலாவது வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து நீதியின் சால்வையை நமக்கு தரிப்பித்திருக்கிறார். அதுக்கு மேலதான் அவர் ஏற்ற முடியும். அத ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமக்கிறவர்கள் நாம. ஆமென். வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. நாலாவதாக, ஆமென், 35 36 ஒரு விஷயம், அதன் மேல இயேசுவை ஏற்றிக்கொண்டு 36வது வசனம், அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். இயேசுவுக்காக பயன்படுது, பிரயோஜனம் உள்ளதா மாறுது. இந்த கழுதையினுடைய நேற்றைய நிலைமை என்ன? அதனுடைய 30வது வசனத்தை வாசிங்க. மனுஷரில் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராது, ஒரு காலும் ஏறிராது. கட்டு மட்டும் இருக்கு. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சொல்றேன். இதுக்கு முன்னாடி யாரையாவது சுமந்திருக்கியா? யாருக்காவது பிரயோஜனமா இருந்திருக்கியா? இல்ல. யாருக்கா ஒரு ஆளுக்காவது இல்ல. இத்தனை காலம் இந்த பூமியில வாழ்ந்திய உங்க அப்பாவுக்கு ஒன்னால யூஸ் இல்ல, உங்க அம்மாக்கு ஒன்னால யூஸ் இல்ல, உன் பிரதருக்கு உன் சிஸ்டருக்கு இல்ல. அப்படி இருக்க ஏன் உன் கட்ட விழ்க்கணும்? ஏன் உன்னை தேடி வரணும்? ஏன் உன்னை பார்க்கணும்? ஏன் உன்னை கொண்டு வரணும்? நீ அவருக்கு தேவை. ஆனா நீ வேற யாரையும் சுமக்க கூடாது, நீ அவரை சுமக்கணும். ஹல்லேலூயா. பிரயோஜனம் உள்ளவனாய், பிரயோஜனம் உள்ளவனாய். அவன் கடற்கரையிலே இயேசு நிற்கும் போது வெறுமையான படகை தான் பார்த்தார். அந்த படகு வெறுமையா இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். பேதுருவே, நைட்டு ஃபுல்லா ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கலங்காத, ஸ்தோத்திரம் சொல்லு. நைட்டு ஃபுல்லா கிடைச்சி அந்த படகு நிறைய மீன் இருந்தா இயேசு கேட்டா நீ ஒருவேளை நோ சொல்லியிருப்ப. பேதுருவும் படகுல இடம் தான் கேட்டா, ஆண்டவரே இந்த மீனெல்லாம் விக்கெட்டா, அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நோ சொல்லியிருப்ப. இன்னைக்கு உடனே ஏன் எஸ் சொன்ன தெரியுமா? இந்த போட்டு வேற யாருக்கும் வேண்டாம்ல. என்னைக்கோ எஸ் சொல்ல வேண்டிய நீ. பேதுரு எப்போ எஸ் சொல்லி இருக்கணும்? இயேசு இப்போ கெனசரேத் கடற்கரையில் எல்லாம் பேதுருவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறது. அந்திரையா பேதுரு அழைச்சிட்டு வர ஆல்ரெடி. சுவிசேஷங்களை நாளையும் சேர்த்து வச்சு பார்த்தா தான் நமக்கு சரியான பிக்சர் கிடைக்கும். யோவான் 1வது அதிகாரத்தில் அந்திரையா தான் முதல்ல இயேசுவுக்கு சீஷன். அவன் போய் சீமோனை அழைத்து கொண்டு வரும்போது இயேசு சொல்றார், இவன் பேதுரு அப்படிங்கிறார். ஆமீன் சொல்லிட்டு போயிட்டார். எங்க போறாரு? மீன் பிடிக்க போறாரு. மீன் பிடிக்க போனா யார்கிட்ட விளையாட்டு? அவர்கிட்டயா? அவர் திமிங்கலத்துக்கு கட்டளையிட்டவர். அவர் பேதுரு இங்க நைட்டு வலை போட்ட ஆண்டவர் சொல்றார், அவ்வளவு கம் திஸ் சைடு. அவ்வளவுதான், எல்லாமே இந்த பக்கம். அப்புறம் இந்த சைடு வலை போட்டா இந்த பக்கம். தளர்ந்துட்டார் அண்ணன். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு காலில் வந்தார். பேதுரு இந்த பக்கம் வலைய போடு. வந்துட்டார். இரவு முழுவதும் நீ பட்ட பிரயாசத்துக்கு பலன் கிடைச்சிருந்தா காலையில இயேசு வந்து, பேதுருவே போட்ல இடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கையில உண்டான தாமதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் அவருக்கு பதில் தாமதமா சொல்றதுனால. 2 நாள் டைம் கொடுங்க, 5 நாள் டைம் கொடுங்க. அவர் கேட்கும் போது அந்தந்த டைம்ல நம்ம எஸ் சொல்லியிருந்தா எல்லாமே அதனதின் காலத்துல. நான் சொல்ல வேண்டிய எஸ் 2 நாள் கழிச்சு சொன்னேன், 5 நாள் கழிச்சு சொன்னேன். என்னுடைய தாமதமான பதில் தான் என் வாழ்க்கையில தாமதத்துக்கு காரணம். 400 வருஷம் அடிமையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார். ஆனா இஸ்ரவேலர்கள் வெளியே வரும்போது 430 வருஷம் 30 இயர்ஸ் டிலே ஆகுது. ஏன்? ஒரு மோசையால. ஒரு மோசை அங்க இருந்து இழுத்து கொண்டு வர்றதுக்கு மோசை உடனே பதில் சொல்லல. மோசை பதில் சொல்றதுக்காக வெயிட்டிங்.
30 years. ஆண்டவர் தாமதிக்க மாட்டாருங்க. நம்முடைய பதில்கள், நம்முடைய தீர்மானங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் தாமதிக்க காரணம். பிரயோஜனமா இருக்கணும். பிரயோஜனமா இருந்தாதான் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும். கழுதைய உயர்த்தல, கர்த்தரை உயர்த்துறாங்க. கலாத்தியர் 1 கடைசியில பவுல் சொல்றாரு இந்த வார்த்தையெல்லாம், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதுதான் நமக்கு வேணுங்க. என்னை பற்றி தேவனை, they glorified God in me. என்னில் அவரை மகிமைப்படுத்தினாங்க. என்னுடையதென்று மகிமைப்படுத்த, என்னில் அவரை. இந்த கழுதை மேல இருக்கிற கர்த்தரை பாடினாங்க. ஆமென், ஹல்லேலூயா. 5வதாக இந்த கழுதையும் எருசலேமுக்கு வந்தது. அவர் கட்டவிழ்த்தது கடைசி வரை நடத்துவதற்கு. ஹல்லேலூயா. கடைசி வரை நடத்துவதற்கு. உன்னை தெரிந்தெடுத்தது, உன்னை பிரித்தெடுத்தது, உனக்கு வஸ்திரங்களை கொடுத்தது, உன்னை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றினது பாதியில இங்க விட்டுட்டு போவதற்கல்ல, அந்த பரம எருசலேமில் அவரோடு கூட ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் எனது தேவன் சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. என்ன? கட்டவிழ்க்க அவர் வேணும், பயன்படுத்த அவர் வேணும், கடைசி வரை நடத்தி கொண்டு போகிறதற்கும் அவர் வேணும். அவர் இல்லாம இது ஒண்ணுமே இல்லை. அப்ப எல்லாத்துக்கும் எனக்கு யார் வேணும்? எல்லாத்துக்கும் எனக்கு இயேசு வேணும். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது, முடியாது. யாரும் சம்மதிக்க மாட்டாங்க. இயேசு வந்ததுனாலதான் கேள்வி கேட்டவெல்லாம் சைலண்ட் ஆயிட்டான். நீ வேற யாரு எனக்கு வேணும் பேதுரு சொல்லியிருந்தா அங்க அடி விழுந்திருக்கும். எதுக்காக கட்டவிழ்க்க? அது எனக்கு வேணும், அது எனக்கும் என் பிரதர் ஆண்ட்ரூக்கும் அந்திரேயாவுக்கும் வேணும். இல்ல யோவான் சொல்லியிருந்தா எனக்கும் என் பிரதர் ஜேம்ஸுக்கும் வேணும் சொல்லி அங்கேயே அடி விழுந்திருக்கும். அடுத்து இந்த ஆட்டு பக்கத்துல பேதுரும் யோவானையும் கட்டி போட்டிருப்பாங்க. ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. அதனால நீ ஒரே வார்த்தை சொல்லு, எதிரான அத்தனை நாவுகளும் அடங்கும். எப்போ தெரியுமா? இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு, இது அவருக்கு வேணும்னு சொல்லு. உன் வாழ்க்கையில எதிராய் வருகிற அத்தனை எண்ணங்களும் அடங்கும். அதனாலதான் எங்க எண்ணங்களை எல்லாம் நாங்க கிறிஸ்துவுக்கு சிறையாக்குகிறோம். சொல்லு, நாம இதுக்கு வேணும், அதுக்கு வேணும், இதுக்கு வாழணும்னு சொல்லாத. ஆண்டவரே நான் உமக்கு பிரயோஜனம் உள்ளவனாய், உமக்கு பிரயோஜனம். அத்தனை எதிரான நாவுகள் அடங்கும். இது ஆண்டவருக்கு வேணும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் இயேசு வேணுங்க. இயேசு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அவர் இங்க இல்லைன்னு சொன்னது மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க. மரியாள் எங்க போவாங்க? எனக்கு இயேசு வேணும். இயேசு இல்லாம முடியாது. நீர் இல்லாமல் நான் இல்லை. அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்துல. உன் நினைவில்லாமல் வாழ்வில்லை. ஆண்டவரே இந்த கட்டுகளை அவிழ்க்கவும். ஆண்டவரே யாருக்கும் இதுவரை யூஸ் இல்லாம யூஸ்லெஸ்ஸா இருந்த ஆண்டவரே என் வாழ்க்கை யூஸ்ஃபுல்லா மாறுறதுக்கும் தகப்பனே கடைசி வரை நடத்தி அந்த எருசலேமுக்குள்ள, அந்த ராஜாவின் நகரத்துக்குள்ள கொண்டு போறதுக்கும் எனக்கு இயேசு வேணும். ஆமென். இந்த செய்தி வேளையில எத்தனை பேருடைய இருதயத்திலிருந்து இந்த சத்தம் எழும்புது? எனக்கு இயேசு வேணும். அவர் இல்லாம எனக்கு முடியாது. அவர் இல்லாம இனி என் வாழ்க்கையை முன்னாக கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் உயிரே, என் உயிரே, என் இயேசுவே, என் உறவே. இது வெறும் பாடல் அல்லாம இருதயத்தின் ஏக்கமா? என் உயிரே இயேசுவே, என் இயேசுவே. பழுதாய் கிடந்த என்னை பயன்படுத்தின அன்பே, பாவம் நிறைந்த என்னை பரிசுத்தமாக்கின அன்பே, பழுதாய் கிடந்த என்னை ஏசப்பா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீர் இல்லாமல் நான்
நீர் இல்லாமல் நான் இல்லை. ஆமென். நினைவில்லாமல் வாழ்வில்லை. நீர் இல்லாமல் நான் இல்லை. என் அரணேன்னு சொல்லுவோமா? என் அரணே, என் இயேசுவே, என் துணையே. ஹல்லேலூயா. என் அரணே, என் துணையே, துணையாளரே, இயேசுவே. அநாதையான என்னை அணைத்து சேர்த்த அன்பே, ஆதரவில்லா என்னை அபிஷேக. நீ ஆண்டவருக்கு வேணும். நீ அவருடையவர், நீ அவருடையவர். ஹல்லேலூயா. உன்னை பிரயோஜனப்படுத்த இதோ உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஷஹதரல ராதனரா. ஆமென். நீ இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை. நீர் இல்லாமல். ஹல்லேலூயா. அப்படி அர்ப்பணிப்போடு சொல்லுமா? உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். Love you, Father. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேன், நான் பின் திரும்பேன். Come on church, கைகளை உயர்த்தி உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்ன துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. ஹல்லேலூயா. உம் சந்நிதியில் ஷலஹதரபா கரபதரா ஏரபலரா இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் அவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றப் போகிறார். பிரயோஜனம் உள்ளவர்களாய். இதுவரை ஒருவருக்கு யூஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா இன்று முதல் நீ அவருடையவன், அவருடையவன். ஹல்லேலூயா. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் சந்நிதியில் ஹல்லேலூயா ஷலஹதரபா கரபலரா நான் நடந்திட்டால் என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேன். நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை. கர்த்தரின் கட்டுகளை அவிழ்ப்பார், கர்த்தரினை பிரயோஜனம் உள்ளவராய் மாற்றுவார், கர்த்தரினை கடைசி வரை நடத்தி மகிமையில கொண்டு போவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமோ நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். அபிஷேகம் பெற்றவங்க கொஞ்சம் அந்நிய பாஷையில ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறதை உணர்கிறேன், ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறதை உணர்கிறேன். எல்லா கட்டுகள், சிந்தையில் இருக்கிற கட்டுகள் உடையட்டும், சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் உடையட்டும், ஆவியில் இருக்கிற கட்டுகள் உடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுதியிருக்கிறது நடக்கும் சகோதரா, எழுதியிருக்கிறது நடக்கும் சகோதரி. அது நிறைவேறதா இப்படி எல்லாம் நடந்துக்குது. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. Hallelujah. எழுதியிருக்கிறது நடக்கும். தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இவைகள் சம்பவித்தது. Hallelujah. இந்த கட்டு வேற யாருக்கு வேணும் சொன்னாலும் அவிழாது. இயேசுவுக்கு வேணும் சொன்ன உடனே அதுக்கப்புறம் அந்த கட்டுக்கு அங்க இடம் இல்லை. Hallelujah.
இயேசுவை நம்புவே நாளெல்லாம் என்னை இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன்பா. நம்புவேன் ஆண்டவரே, வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுமா, காலடி தெரியாமல் போனாலும், காலடி தெரியாமல் போனாலும் சொல்லுங்க, கர்த்தர் என் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் இந்த கழுதையின் கட்டை அவிழ்த்து கர்த்தரிடத்தில் தான் கொண்டு வந்தாங்க. இதுவரை நீ அவரை பார்க்கலை, நீ பார்க்க போற. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். நம்பி முன் செல் சகோதரா, நம்பி முன் செல் சகோதரி. இதுவரை பார்க்காதது நீ பார்க்க போற. இதுவரை அவர் சத்தத்தை தான் கேட்டுட்டு இருந்த, இனி உன் கண்கள் அதை பார்க்க போகிறது. கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவே. வேற யாரை நம்ப முடியாது? இந்த கட்டுகள் அவிழ்க்கவும், என்னை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றவும், என்னை பரதீசில் கொண்டு சேர்க்கவும் உண்மை இல்லாமல் வேற யாருக்கு முடியும்பா? இயேசுவை நம்புவேன், இயேசுவை Thank you Jesus, thank you Holy Spirit. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க பிள்ளைகளை நேசிக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. ஓ ரிபல ஹண்டர பலரதனரா, ஓர பலரதனரி ஷேலர் ஹண்டரே தனரா. Hallelujah. 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 We bless your name, Jesus. Hallelujah. Hallelujah. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, எங்கள் மேல் நீங்க பாராட்டுகிற அன்புக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உங்க பாதத்தில் எங்களை வைக்கிறோம். எங்களை நீ நேசிக்கிறீர், எங்களுக்கு நீங்க வேணும். எங்க வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய் மாறணும்னா நீங்க வரணும். நீங்க உங்களுக்குன்னு எடுக்கணும் ஆண்டவரே. இல்லைன்னா இது யாருக்குமே பிரயோஜனம் இல்லப்பா. ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத நிலை. ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் பேசி நீர் இடைப்பட்டீர். கோடி ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் நிறுத்தும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள்.